பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 25, 26, 34, 35 மற்றும் 44 முதல் 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திரும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தார் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மைப் போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
இரண்டாம் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 9-17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களுமே தங்களது வாழ்வில் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சியாகவும் நிலையான மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என எல்லோருமே விரும்புகின்றார்கள். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழியை இன்றைய நற்செய்தியில் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதே அந்த வழி. எனவேதான் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று தொடர்ந்து கூறுகிறார். இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பது என்பது எப்பொழுதுமே இயேசுவை நினைத்துக் கொண்டிருப்பது அல்ல, அல்லது இயேசுவை உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று வாய்ப்பாட்டு பாடிக்கொண்டிருப்பதும் அல்ல. இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பது என்பது அவர் நம்மீது கொண்டிருக்கும் நிபந்தனையற்ற நிலையான தியாக அன்பை கொஞ்சமேனும் உணர முயற்சிப்பது. உளவியலாளர்கள் அன்பில் 4 வகைகள் உண்டு என்று கூறுகிறார்கள். முதல் வகை சார்பு நிலை அன்பு, கோடிபெண்டன்ட் லவ். ஒரு குழந்தை தன் தேவைகள் பூர்த்தியாகவும் தனக்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்ளவும் தன் பெற்றோரை சார்ந்து இருக்கிறது. சில நபர்கள் குழந்தைகளின் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்க்கை முழுவதும் இருக்கின்றனர்.
அதாவது தங்களது சுய தேவைகளுக்காகவும் தங்களது நலன்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் பிறரை அன்பு செய்கின்றனர், பிறர் மீது அன்பு காட்டுகின்றனர். இரண்டாவது வகை அன்பானது ஒரு நபர் தனது பருவத்தில், டீனேஜ் பருவத்தில் அனுபவிக்கின்ற அன்பு. இதை போட்டி அன்பு, காம்படிட்டிவ் லவ் என்று சொல்லலாம். தன் சக மாணவர்களை விட, மாணவிகளை விட நான் அழகாக இருக்கிறேன், திறமையானவனாக இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக உறவுகளை மேற்கொள்வது. இந்த பருவத்தில் நட்பு அல்லது அன்பு என்பது பிறர் மீது கொள்ளும் அக்கறையிலிருந்து புறப்படுவது அல்ல, மாறாக தன்னை நிரூபிக்க ஒரு நபர் மேற்கொள்ளும் வழிமுறையே. பல நடுத்தர வயது தம்பதியினர்கள் கூட இந்நிலையில் இருக்கக்கூடும். மற்ற குடும்பங்களை விட தங்கள் குடும்பத்தில் தாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக பல வெளி அடையாள செயல்பாடுகளை மேற்கொள்ளும் தம்பதியினர் பலர். தங்களுக்கிடையே ஆழமான அன்புணர்வும் நட்புணர்வும் இல்லாத போதும் புற உலகிற்கு தங்களை சிறந்த தம்பதிகளாக காட்ட முனைவோர் இந்த வகையை சார்ந்தவர்கள். மூன்றாவது வகை அன்பானது கூட்டு அன்பு, கோஆபரேட்டிவ் லவ். மற்ற நபர்களை முழுமையாக அவர்களது நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை என்றாலும் ஒருவர் மற்றவர் மட்டில் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொண்டு ஒத்துழைப்பு நல்கி வாழும் நிலை இது. நான்காவது வகை அன்பானது தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். இதுவே அன்பின் முழுமை நிலை என்பது. மற்றவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்னணியை உடையவர்களாக இருந்தாலும் அவற்றை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரு நபரை அவரது நிறை குறைகளோடு முழுமையாக ஏற்று அன்பு செய்து அவரது நலன்களுக்காக தன்னையே தியாகம் செய்யும் அன்பு இது. அன்புக்குரியவர்களே, இந்த 4 வகை அன்புகளில் இயேசுவின் அன்பு 4வது வகை அன்பு என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. நாம் மேற்கண்ட 3 வகை அன்பில் என் நிலையில் இருந்தாலும் 4வது அன்பை நோக்கி நடைபயில அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமே நிலையான நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தரும். இன்றைய முதல் வாசகம் எவ்வாறு புனித பேதுரு இந்த 4வது வகை அன்பை நோக்கி பயணித்தார் என்பதை எடுத்துரைக்கின்றது. யூதர்கள் மட்டுமே கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், பிற இனத்தார்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டவர்கள் என்று கடவுளுடைய அன்பிற்கும் பிற இனத்தார்கள் மட்டிலான தன் அன்பிற்கும் அணை போட்டிருந்த புனித பேதுரு தான் கட்டியிருந்த தடையை உடைத்து பிற இனத்தார் மட்டில் திறந்த மனம் உள்ளவராக மாறியதை முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. ஜெபம். இறைவா, எம் வாழ்வின் மகிழ்ச்சியை அன்பில் தேடவும் அந்த அன்பு சரியான அன்பாக இருக்கவும் வரம் தாரும். ஆமென். அன்பு, இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம், அதின் அகலம், நீளம் அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம், அதின் அகலம், நீளம் அளவிட முடியாதது.
தாயினிலும் மிக மேலானவர், உற்ற தந்தையிலும் அன்பில் சிறந்தவர். பெற்ற தாயினிலும் மிக மேலானவர், உற்ற தந்தையிலும் அன்பில் சிறந்தவர். ஏற்ற துணைவியிலும் அன்பில் மாறாதவர், இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? ஏற்ற துணைவியிலும் அன்பில் மாறாதவர், இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? ஆஹா, அன்பு இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம், அதின் அகலம், நீளம் அளவிட முடியாதது. பிள்ளையின் அன்பை விட, நேசம் காட்டிடும் நண்பனின் அன்பை விட, பாசம் பொங்கிடும் பிள்ளையின் அன்பை விட, நேசம் காட்டிடும் நண்பனின் அன்பை விட, வேஷமாகவே பழகிடும் உறவை விட, இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? வேஷமாகவே பழகிடும் உறவை விட, இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? ஆஹா, அன்பு இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம், அதின் அகலம், நீளம் அளவிட முடியாதது. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, என் சாபத்தை இயேசு முறித்தாரே. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, என் சாபத்தை இயேசு முறித்தாரே. எனக்காகவே ஜீவனை தந்தாரே, இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? எனக்காகவே ஜீவனை தந்தாரே, இந்த அன்பிற்கு ஈடுமுண்டோ? ஆஹா, அன்பு இயேசுவின் அன்பு ஈடு இணையில்லாதது. அதின் ஆழம், அதின் அகலம், நீளம் அளவிட முடியாதது.